புகுந்துடா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். இதுக்கே ஓம் நம சிவாய்ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க. பாதி கூட ஏறலைங்க. 3825 அடிங்க அதோட உயரம். இது வந்து ஒரு 4 தடவை கிளைம் பண்ணுறாரு, அதுவும் 2 ஹவர்ஸில். ஒருத்தர் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் செஞ்சுட்டு இருக்காரு. என்ன பை ஸ்பைடர் மேனா? ஃபைனலி we reached கொண்டைகிரி. ஹே கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு கொண்டைகிரி மலை தான் போகிறோம். திண்டுக்கல் போயிட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக விருதாச்சலம் போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ யார் நம்ம கூட வந்திருக்குன்னா மொட்டாருள். ஸ்டோரி போட்டு உனக்கு லைக் வருதா இல்லைன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஸ்டோரி லைக் வரலையா, அவன் ஸ்டோரிக்கு லைக் வருதான். ஃபைனலி வி ரீச்ட் விருதாச்சலம். ஸோ இங்கேருந்து நம்ம திண்டுக்கல் போக போகிறோம். நம்ம திண்டுக்கல் ரீச் ஆகிடுச்சு. நான் இங்கேயே சொல்லியிருப்பேன், ஏடா வெறும் திண்டுக்கல்ன்ட்டு இருக்க, இன்னும் ட்ரெயின்லேயே போயிட்டுருக்குன்னா சீக்கிரமாக போயிடலாங்க. ஒரு வடக்கம் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. எங்கே இருந்தாலும் பிடிச்சிருக்கு. 2000 years later. பட்டத்தில் ஃபைனலி வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். இருந்து கிளம்பிட்டா நேராக கொண்டைகிரி போயிடலாம். மீண்டும் மீண்டுமா ஒரு ஸ்டோரி போடுற இதை அங்கே டேக் பண்ணுங்கள். மலைக்கு வரதும் இல்லையோ அதுக்குள்ளே நம்மளால் ஸ்டோரி போடணும். செம்ம ஹைட்டுங்க, பார்க்கறது செம்ம சின்னதாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதுக்குள்ளே ஸ்டோரி போடணும். இன்ட்ரோ பேசலான்னா ஸ்டோரி போடணுங்க. நம்ம வந்து கொண்டைகிரி மலை வந்துட்டோம். இப்போ வந்து மேலே ஏற போகிறோம். இதுக்கு தான் மணி நேரம் ட்ராவல் பண்ணி வெயிட் பண்ணிருந்தோம். பாருங்கள், அங்கே இந்த மலை தான். அனதர் 1% நம்ம ஆளு அருள் வந்திருக்காங்க. வாங்க அப்படியே சாமி கும்பிட்டு அடுத்து நம்ம வந்து கேமராமேனும் போகிறாரு சாமி கும்பிட. வாங்க, அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு மேலே மலையில் போய் ஜெயிக்கணும். மலை ஏறணும்னு வேண்டிக்கா. ஸோ டக்குன்னு சேஞ்ச் ஆகுது, வேறு வழி இல்லை. சாப்பிடாம ஏறினா, ஏன்னா மழை பார்க்க பயங்கரமாக இருக்குது. சாப்பிடாம ஏறினா ஃபுல் எனர்ஜியும் போயிடும். ஸோ ரிட்டன் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரோம். ஒன்றும் பண்ண முடியாது. பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பொண்ணுலாம் லிஃப்ட் கொடுக்காது. பொண்ணுகிட்ட கேட்குறான், பார்த்துங்க, இவனை போக் சொல்ல தூக்கி சொல்லுவாங்க. அவனை ஏட்டா கொடுத்தா பாரு, கம்முன்னு ரெடி. பொம்பளை சோக்கு கேட்குதாடா, பொம்பளை சோக்கு. இந்த பொண்ணு பாதியில் நின்றுச்சாங்க. பாருங்க, பங்கமாக இருக்குது அந்த பக்கம் ஸ்னோலாம். இது மேலே தான் ஏற போகிறோம். இன்ட்ரோ தேவையில்லைங்க, நம்ம இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு வந்துட்டோம், உங்களுக்கே தெரியும். ஸோ இன்ட்ரோலாம் தேவையில்லை, அந்த மலை தான் ஏற போகிறோம். வாங்க போய் ஏறலாம். நம்மால் கேமராமேன் அருள், வாங்க அப்படியே உங்களுக்கு லைவாக ஸ்டீமாக காட்டுறோம். வாங்க போய் ஏறலாம். எடுக்கவே இல்லை, இப்போ தான் இருக்கிறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏங்க இதுக்கே மூச்சு வாங்குதுங்க. காலைல சாப்பிட்டோம், அதனால் ஒரு ஒட்டந்தந்திரம் வந்தோம். அப்படியே பவானி ரோடு வழியாக வந்து நம்ம சிவனுக்குள்ள வந்துட்டோம். பவானி ஈரநூறு தங்கூரி. ஏய், இதுக்கே ஒன்று மூச்சு வாங்கன்னு நினைப்பீங்க. நான் கொஞ்சம் செங்குத்தாக இருக்குல்ல, அதனால தான். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். இதுக்கே ஓம் நம சிவாய்ன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பாதி கூட ஏறலைங்க. வைபாக இருக்கு, மூச்சு வாங்க என்னன்னு தெரியல. காலையில் வேற லெவலில் இருக்குது. ஏறலாம் வாங்க. பாதியே ஏறலடா. 3825 அடிங்க அதோட உயரம். இதில் வந்து ஒருத்தர் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி ஏறாரு. அது எப்படின்னு தெரியல, நம்ம ஒரு வாட்டி ஏறதுக்கு மூச்சு இப்படி வாங்குது. வாங்க மேலே போவோம். ஒன்றும் பார்க்கவே பங்கமாக இருக்கியா. மதியாயிரும் போல். பழனிலாம் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, எல்லாம் மவன் செயல். வாங்க மேலே ஏறலாம். சிறுத்தை காட்சினா ஒன்றுங்க. இப்போ தான் ஒருத்தர் 2 பேர் ஓடினாங்க. அங்கே ப்ரோ என்ன ப்ரோ வேலை இருக்காடா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் செம்ம வேகத்தில் ஓடுறாங்க. காலையிலே போயிருப்பாங்க போல், ஆனால் இப்போ செம்ம வேகத்தில் போயிட்டு வந்திருக்காங்க. அதான் குளித்த மாதிரி ஆயிடுச்சுல, இதுக்கே இப்படி வருவேன். நான் வேல் ரெக்கார்ட்லாம் என்ன பண்ணுறான்னு தெரியல. ஒரு ஃபோட்டோ பைத்தியம். ஃபோட்டோ அவன் வேல் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான். ஃபோட்டோ ஸ்டோரி போடணுங்க. அதுக்குள்ளே ஒரு 10-20 வீடியோ பார்க்க எடுத்துருப்பேன். என்னடா சட்டையை மாற்றிட்டானா, அதான் வெள்ளை சட்டை வந்து ரொம்ப வேர்வை வர ஆரம்பிக்குதுல. டிஷர்ட் போட்டு போகலான்னு இவன் டிஷர்ட் மாற்றிட்டான். மேலே ஏறலாம். கருப்பாக தான் இருப்போம், வேர்வை ரொம்ப வேர்வை. கருப்பெல்லாம் ஏற இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுவோம். நாங்கள் போயிட்டு வியூ பாயிண்ட்டை காட்டுறேங்க. இங்கே காட்டுறா.
என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரமா? இங்கே பாருங்க, இந்த சைடில் வந்து இந்தாண்ட சிங்கிள்ஸு இந்தாண்ட கம்ப்யூட்டருக்கான படிக்கட்டு. இங்கே பாருங்க, பேக் வச்சுருக்கா. தண்ணி ஊற்றாரா வேஸ்ட் பண்ணாரா? கால் எடுக்குதா? ஏன்னா கள்ளக்குறிச்சியில் இருந்து புதிய ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். கால் தண்ணி ஊற்றினா வழுக்காமல் இருக்குமா. இந்த பேக் தூக்கிட்டு ஓட முடியலைங்க. நாங்கள் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வேல் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நம்புறாரு, அவர் தான் வேல் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இவர் பண்ணுறாரு தெரியல. இவர் இப்போ தான் ஜாயின் பண்ணேன்னு சொன்னார். வியூ செம்மையாக இருக்குது. ஸோ மேலே ஏறும். இது ரொம்ப இதாக இருக்குங்க, அப்படி ஒரு மாதிரி செங்குத்தாக போகிற மாதிரி இருக்குது. எப்படி உனக்கு இருக்கு? பங்கமாக இருக்குது. உனக்கு எப்படி இருக்கு? நல்ல குத்தாக இருக்குது. கொஞ்சம் கூட இதே இல்லை. இப்போ ஸ்டெப்பாக தான் இருக்குது. நல்லா குத்தாக போயிட்டே இருக்குது. அதான் இன்னும் மேலே எப்படி இருக்குன்னு தெரில. போக கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். ஏறா பார்த்துக்குங்க எவ்வளோ இதாக இருக்கான்னு. ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா. சரியான ஃபோட்டோ வெறியனா இருப்பான் போலாங்க. ஐயோ ஃபோட்டோ எத்தனை ஃபோட்டோ இது வந்து எடுத்து திரும்பி அனுப்பி வாட்ஸ்அப் அனுப்பிட சொல்கிறாங்க. சரியான ஃபோட்டோ வெறியனா இருப்பான் போலங்க. அங்கே பாருங்கள், வேல் ரெக்கார்ட் பண்ணுறவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் போல். பட்டுன்னு பாராடி ஸ்நாக்ஸ் டைம். பாதி கூட ஏறலைங்க. ஐயோ ஸ்நாக்ஸ் டைம். அது நமக்கு பிடிச்சது கடை, மை ஃபேவரட் ஒன். உங்களுக்கு பிடிக்குமான கமெண்டில் சொல்லுங்கள். மில்க் பிக்கீஸ் வேறு லெவலில் இருக்கும். நானும் பாதியே ஏறல. ஓகே, ஏறிடலாம். நம்ம சும்மா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் தானே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். நீயா லைக் பண்ண சர்ப்ரைஸ் பண்ணுறதா? அப்பா சாமி 90 டிகிரிங்க. தெரியுமான்னு தெரியல வீடியோவில் சரியா. இப்படி இருக்கு ஒரே செங்குத்தா. கும்பிட்டு ஏற இலை ஆரம்பிச்சிருச்சுடா. மேலே இருந்து பார்த்தது பயந்ததுக்கு இதுதாங்க. பட் இதுக்கோசம் தான் வந்தோம். ஐயோ கீழே இருந்து பார்த்தாலும் நவ்வொன்று தெரியுதுங்க. வீடியோ ரெடி ஏறி வந்தோம். ஒரு சூப்பரான ஒரு இடம் இருந்துச்சு. அதாவது ஊற்று நீர் இங்கே இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஊற்று நீர் தான். வாட்டர் கேன் எல்லாரும் பிடிச்சி வச்சுருக்காங்க. இல்லை நிற்க முடியலங்க. வந்து எனக்கு அதனால் நான் பண்ணுறேன். யாரில்லடா ஒரு அண்ணன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் தான் நம்ம ரஞ்சித் அண்ணன், ரேர் தமிழ் ஹிஸ்ட்ரி. அவருக்கு வந்து சேனல் வச்சுருக்காரு. 1 lakhs வச்சுருக்காரு. சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷோ எங்கடா காலேஜில் சுற்றுறா பொண்ணு வருது. மலையை பார்க்கும்போதும் பொண்ணு மலை ஏறுதா இல்லையான்னு பார்த்துட்ருக்காங்க. சிரிக்காரா? இந்த இடத்துல கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. ஏன்னா இங்கே அந்த கம்பி இல்லை, கட்டை கட்டியிருக்காங்க. ஏன்னு தெரில. நம்மளால் கேமராமேன் மேலே எடுக்கிறோம். இந்த மாதிரி இடத்துல கல்லில் வரல எழுதி வைக்கிறாங்க. யாருங்க தினேஷ்? வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ ஏற முடியல பாய். கொண்டேங்கிரினாங்க. வீடியோ எடுக்கிறா எடுப்போம். எடுறா சும்மா போடும். அவர் முடியல. ஏய் வந்துட்டேன் நேரம். வலியுறா நீ அவருக்கு வந்து. சாப்பிட்டு படப்படம் துடிக்குதுங்க. படம் துடிக்குதுன்னு சொல்கிறான் அவன். நமக்கு அப்படிலாம் இல்லை. நமக்கு அப்படி தான் இருக்கு. பைத்தியக்காரன். குச்சி எதுக்குன்னா குரங்கு இருக்கும். இப்போ அது அடி தான் போகிறோம். அடிக்கலாம் மாட்டோம், சும்மா துவச்சி தான் விடுவோம். அம்மா நடக்க தான் மட்டும் இருக்கும். இங்கே ஏதோ குரங்கு வர பிரச்சனை இருக்கும் போல். இவன் ஒருத்தன் ராயன் வரான், இதாக வரான்ட்டு இருக்கான். சுவாமி பங்கம் கைப்புள்ள பயப்படாத மாதிரி தான். ஓகே
இதுக்கு ஒரு இல்லையா சாமி எண்டுங்க மாதிரி போயிட்டே இருக்கு ஐயா, போயிட்டே இருக்கு. 3825 அடி தாங்க. ஈக மோதிரம் போயிட்டே இருக்கு. ஆட்டா பக்குன்னு இருக்கான்னு பாருங்க. ஹாட் சவுண்டு இருக்குதா? பார்க்க கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். நம்ம குரங்கு பாய்ஸ் இருக்காங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. டீமாக இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் குரங்கு தொலைக்கு மட்டும் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா பேக் எதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பேக் வச்சு பிடிக்கிறோம். ஐயா இதை வச்சு தானே அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படிமா பார்த்துக்கலாம். அப்புறம் அப்படி ஆளா அப்படி இங்கே புதுசாக ஒரு வழி இருக்கா பார்த்துட்டு வரணும். பாம்பு பூச்சி எதிர்க்காதுல்ல. ஏய் தலைவா வா பார்த்தா எல்லாம் பொதாரா இருக்கு. ஏய் குளம் மாதிரி இருக்குடா. ஏய் இடம் செம்மையா இருக்குடா. இதில் போய் எப்படி போனா? சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏற போகிறோம். ஏற போகலாம். பாய் என்ன பாய் ஸ்பைடர்மேனா? நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறுறான். இப்போ நம்ம அடுத்து ஏறணும். வெயிட். அப்படியே நீ என்னடு நீ மேலே ஏறிட்டாங்க ஏறேன். எங்கள் கேமராமேன் புது கேமராமேன் அவன்கிட்ட ஒன்று சொல்கிறதா இருக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. காட்டும். அப்படியே வா பின்னாடி, அப்படியே வா பின்னாடி வா நான் வர மாதிரி. ஓகே திஸ் ஃபார். ஹே இங்கே பாரு. அடா போ அடா இங்கே நம்ம ஃபைனலி முடிஞ்சிருச்சு. நம்ம கொண்டைகிரி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஏறி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பழனி போகலாமா வேணாமான்னு பழனி போகணும். கன்ஃபார்ம் போகிறோம் நாங்கள். முடிவு பண்ணுறோம். உங்களுக்கா லைக் போடுங்க. ஓகே கீழே கண்டினியூ பண்ணுறேன். பாய்.